அரசியல் களம் சூடாகி இருக்கிறது. வார்த்தை போர் மாறி மாறி பரிமாறப்படுகிறது. கொடும்பாவை எரிக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. இதெல்லாம் திமுக அதிமுகவுக்கு இடையிலன்னா இல்லை, காங்கிரஸ் பிஜேபிக்கு இடையில இப்படி ஒரு காரசாரமான வார்த்தை போர் தமிழ்நாட்டில் வெடித்திருக்கிறது. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். அவர் சமூக விரோதிகள் ரவுடிகள்லாம் பாஜகவில் சேர்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சொல்ல, நீங்களே முன்னாடி ஹிஸ்டரி ஷீட்டர் தானே, உங்க மேலேயே எவ்வளோ வழக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பதில் அளிக்க, அது மாறி மாறி முற்றி போய் இன்னைக்கு அது ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய, அவர் செய்யக்கூடிய பல விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சி கடுமையாக தாக்குறாங்க. நாங்கள் வழக்கு தொடருவோம் அப்படின்றாங்க. மற்றொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் மேலே. அதே போல் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு காட்டமாக பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ தமிழக அரசில் இந்த காங்கிரஸ் பாஜக அதனுடைய தமிழக தலைவர்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான அரசியல் களம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. கடந்த 2-3 நாள் அந்த செய்திகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதில் இந்த ரவுடி அரசியல் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் யார் சொல்வது சரி அப்படிங்கிறத விவாதிக்கலாம். நம்மோடு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருமதி லட்சுமி ராமச்சந்திரன் அவர்கள் இணைகின்றார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாடி காங்கிரஸ்ல அவங்க கொலிகா இருந்த விஜயதரணி அவர்கள் இணைகிறார்கள். அதே போல அரசியல் விமர்சகர் திரு டி.எஸ். ரவிச்சந்திரன் அவர்கள் இணைகிறார். பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்களும், அதே போல வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். லட்சுமி அவர்கள்ட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய கேஸ் நம்பரோட இத்தனை பட்டியலிடுறாரு அண்ணாமலை. இந்த கேஸ் எல்லாம் உங்க மேல இல்லையா, உங்க மேல போடப்படலையா, நான் ஏதாவது உண்மைக்கு புறம்பா சொல்லிட்டேனா, இதுல எங்க நீங்க மான நஷ்டம்ங்கிறீங்க, நான் தவறா சொல்லிட்டேன்றீங்க, கேஸ் போடுவேன்றீங்கன்னு அவர் எவ்வளோ ஆதாரங்களை அடுக்கிறாரு. வணக்கம். இப்போ எதுலேருந்து தொடங்கிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிஎஸ்பி மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட அந்த இரங்கல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு டிஎன்சிசி பிரசிடென்ட் திரு செல்வ பெருந்தகை அண்ணா வெளில வராங்க. நிறையா கேள்விகள் எழுப்பப்படுகிறது. ப்ரெஸ் பர்சன்ஸ் ப்ரெஸ் பர்சன்ஸ் எழுப்புறாங்க. அதில் ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்துக்கும் இதுக்கும் இந்த கொலையாளிகளுக்கும் இந்த கைதாயிருக்காங்களே அந்த கொலையாளிகளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நானும் உங்களை மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நிச்சயமாக தீர ஆராயணும் அப்படின்னு தான் அதுக்கு பதில் சொல்கிறாரு. நடவடிக்கை எடுக்கணும்னா அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதோட ஆருத்ரால தொடர்பு இருக்கு, பிஜேபிக்கு தொடர்பு இருக்குன்றீங்களே, எங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இல்ல, அது அப்படின்னு நிறுத்திட்டா ஓகே, அவரை இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். இது எப்படின்னா, இப்போ ராகுல் காந்தி ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க பாராளுமன்றத்தில். இவங்களோட அந்த ஸ்டைல் நான் சொல்கிறேன், எப்படி ஒரு அவுட்ரேஜியஸாக எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல ஒரு பாராளுமன்றத்தில் நல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அடுத்த நாள் ப்ரெஸ்லலாம் இதை பேசப்படும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, சுனிதி இராணி மாதிரி ஒரு ஆள் அந்த பாராளுமன்றத்தில் உடனே எழுந்துன்னு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு அவுட்ரேஜியஸா ஒரு அபாண்டமா எல்லாருக்கும் என்ன சொல்றது, அப்படியே அந்த கவனத்தை திசை திருப்பி வேற ஏதோ விஷயத்தை பத்தி பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அபாண்டமா ஒரு பழிய சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி ஒரு பழியதான் செல்வ பெருந்தகை மேல சுமத்தப்படும் குற்றச்சாட்டு அபாண்டம் இல்ல, நடக்கவே இல்ல. அபாண்டம் தான். அதுவும் எதுக்கு இல்ல, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் இப்ப வரிசையா ஒரு லிஸ்ட் ஆஃப் கேசஸ் படிக்கிறேன். கொஞ்சம் இருங்க. Just give me a second, okay? Just give me a second. Can I come back? இல்ல, I will read. Okay. 2010 சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபார் மர்டர், கிரிமினல் கான்ஸ்பிரசி, கிட்னாப்பிங், எக்ஸ்டார்ஷன். 2012 சிபிஐ சார்ஜஸ் filed in Tulsi Ram Prajapati encounter case. In 2013 கண்டுபிடிச்சிட்டேன், அமித்ஷா. வெரி குட், வெரி குட். ஸோ இந்த மாதிரி நானும் வரிசையா படிக்கலாம் இல்லையா? இது படிக்கிறது தான் அதுக்கான பதில் இதுதான். வரிசையா
நான் படிச்சது ரெண்டு தான். நீங்க எப்படி ஃபேக்ட் படிக்கிறீங்களோ இது அபாண்டம்னு சொல்ல முடியாதோ அந்த மாதிரி தான் அவரும் ஃபேக்ட். அந்த கேஸ் ஃபைல் ஆனதுங்கறத யாரும் அதுக்கப்புறம் அந்த கேஸோட பிற்காலத்துல அந்த கேஸ் எப்படி மாறிச்சு அதோட விவரம்லாம் சொல்லாத, அதோட விவரம்லாம் சொல்லாம கண்டிக்டடா அதேதானே. பட் என்ன கேள்வி இப்போ what is the issue that we are discussing? The issue that we are discussing is ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட அந்த கொலை வழக்குல இன்வால்வ் ஆனவங்களுக்கும் இந்த நிதி நிறுவனத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அதை நீங்க விசாரிக்கணும் அப்படிங்கறத திசை திருப்பறதுக்காக நீங்களே அது வந்து பர்சனல் அட்டாக். அவரோட ஸ்டாண்டர்ட் மோட் ஆஃப் ஆபரேஷன் என்ன, அவங்கள பத்தி வந்து சேர்த்த வாரி வீச வேண்டியது யாரை பத்தி, இவரை பத்தி மட்டும் தானா? டிஎன்சிசி பிரசிடென்ட் பத்தி அம்மையார் ஜெயலலிதா மீது அப்படிதான் சேர்த்த வாரி வீசினாரு. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும், அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள், ஏன் அவங்க கூட்டணி கட்சியை விடுங்க, அவங்க கட்சியில இருக்கிறவங்க மேலேயே இவர் வந்து வேவு பார்த்து இவர் வந்து வீடியோ ஸ்டிங் ஆபரேஷன்லாம் நடத்தி ஸ்டிங் ஆபரேஷன் அக்கா ஜாக்கிரதையா இருங்கக்கா, அப்புறம் அவங்க அபாண்டம் சொல்லிர போறாங்க இல்ல ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி எப்படி அவங்கள பத்தி வீடியோ போட்டு அதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே தான் சொல்றாங்க, நாங்க சொல்லல, அவங்க கட்சிக்காரங்களே தான் சொல்றாங்க. இவர் வந்து ரவுடிகளை வந்து கட்சியில சேர்த்திருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை டிஎன்சிசி பிரசிடென்ட் வைக்கலைங்க. யாரு முதல்ல சொன்னாங்க? தமிழிசை மேடம் தான் முதல்ல சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க என் பீரியட்ல இந்த மாதிரி நான் அலோவே பண்ணல. இவர் வந்த பிறகுதான் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் ரவுடிஸ் எல்லாரும் வந்து கட்சியில சேர ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை யாரு வச்சது? அவங்க கட்சிக்காரங்க தான் வச்சாங்க. சோ அவர் கோவப்படணும்னா அவங்க மேலதான் கோவப்படணும். கேப்போம். முக்கியமான குற்றச்சாட்டு அவங்க சொன்னதுலயே நீங்க ஆருத்ரா மேட்டர்ல இருந்து திசை திருப்பறதுக்கு இப்ப இதை கையில எடுத்துட்டீங்க. செல்வ பெருந்தகை பத்தி தெரியுமான்னு இப்ப அவரோட பின்புலத்தை ஆராய போயிட்டீங்க. ஆருத்ரா மேட்டர் கடந்த 2 ஆண்டு காலமாவே நடந்துட்டு இருக்கிறது தான். அதுல ஏதாவது விஷயம் இருந்திருந்தா இந்நேரம் மாநில அரசு இவ்வளோ பேசக்கூடிய திரு அண்ணாமலையை சும்மா விட்டு வச்சிருப்பாங்க. இந்நேரம் எத்தனையோ கேசஸை வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்றுமே கிடையாது, இவங்களுக்கு எந்த லிங்க்கும் இல்லை, சும்மாவே அது வந்து அள்ளி வீசப்பட்ட ஒன்றுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இன்னைக்கு அதில் ஒரு எவிடன்ஸ் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தான் அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி பிஜேபியில் இருக்கவங்க யாருக்காவது தொடர்பு இருந்தால் இந்நேரம் திமுக அரசு சும்மாவா இருக்கும்? நிச்சயமா வேடிக்கை பார்த்துருக்கு. நீங்க கேட்ட கேள்விதான் முதல்ல நீங்க சொன்னதான், அது அதோட முடிஞ்சு போன கேஸ் அது. பட் ஒரு அவங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மேலுமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல கேசஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா மேலேயும் வந்து அந்த மாதிரி போடப்படுது. அதுல எது உண்மை கேஸ் எது பொய் கேஸ்ன்னு நமக்கு தெரியாது. அவங்க சொன்ன உதாரணத்திலேயே அமித்ஷா விடுதலை ஆகி இருக்கிறாரு. அமித்ஷா மேல கேஸ் இருந்தது, அவர் ஒரு கூண்டா இல்ல அவர் வந்து ஒரு கடத்தல் செஞ்சாரு, அவர் கொலை செஞ்சாரு பேசினா சரியா? அதாவது இன்னைக்கு இந்த கேசஸ் பத்தின பட்டியல், குண்டாஸ்ல இவர் அரெஸ்ட் ஆகி உள்ள போனது காங்கிரஸ்காரங்களுக்கே தெரியாது, இப்பதான் தெரியுது. இதுதான் இதுல வேடிக்கையே. யாருக்குமே தெரியாது, நாங்க உட்பட தெரியாது. அண்ணாமலை அவர்கள் வெளில எடுத்து விட்ட பிறகுதான் குண்டாஸ் அவர் கைதானாருன்னு காங்கிரஸ் நான் இருந்தப்ப கூட எனக்கே தெரியாது. இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. இன்னைக்கு இவர் எடுத்து வெளியில விட்ட பிறகுதான் காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு தொண்டனுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆஹா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறாரு, குண்டாஸ் கூட உள்ள போயிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் இப்பதான் தெரியுது. கட்சிக்குள்ள இருக்கும் போதே கட்சிக்காரங்க மேலேயே பிசிஆர்ல கேஸ் போட்டவர் இவரு. இது வந்து யார உதாரணம் சொல்றேங்கிறது அவருக்கு தெரியும். ஆமா, இது ஒரு காலத்துல நடந்துச்சு. இளங்கோவன் அவர்கள் தலைவராக இருந்தப்ப, நம்ம மகிழா காங்கிரஸ் தலைவராக இருந்தப்ப இவர் தான் கூட்டிட்டு போய் வச்சு ஒரு பொய் கேஸை போடுறாரு. அம்மா சோனியா காந்தியை கூப்பிட்டு சொல்றாங்க தவறான பொய் கேஸை போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில் நான் ப்ரூவ் பண்ணேன், அந்த அம்மா எஸ்சியே கிடையாது, பிசிஆர் கேஸ் போடன்ட்டு ப்ரூவ் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு மேலேருந்து கூப்பிட்டு சொல்லி செய்யலை. அதுக்கப்புறம் அதை ஒரு வழியா அதுல நான் கேட்ட கேள்வி வேற. நீங்க நிரூபிக்கப்பட்டிருந்தா அதை வந்து நீங்க சொல்லலாம். அவர் வந்து பாருங்க கொலை வழக்குல தண்டிக்கப்பட்டு உள்ள இருக்காருங்க, நீங்க அவரை போய் வந்து சொல்றீங்களா, அவரை பிரசிடென்ட் ஆக்குறீங்களான்னு. கேசஸ் அவங்க சொன்ன மாதிரி அமித்ஷா மேல இங்க பாருங்க, இந்த கேஸ் அதாவது ஆடிட்டர் கொலை வழக்குல இருக்கிற கேஸ் வந்து திமுக அரசாங்கம் இருந்தப்ப, மேல காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப சிபிஐ கேஸ் வந்து அக்விட்டல் ஆகுது. அப்பீல் போடாம லிமிடேஷனை பார் பண்ண விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான்.
அந்த கேஸ் அப்படிதான் அக்விட் ஆனாங்கல்ல மேம், அவ்வளவுதானே விஷயம். அக்விட்டல், அது லோவர் கோர்ட் அக்விட்டல் இல்ல சட்டம் தெரிஞ்சவங்க இப்படி பேசு. நான் திருப்பியும் வந்து தவறு எடுத்துக்காதீங்க. நான் அமித்ஷா உதாரணத்துக்கு தான் இல்ல நீங்க அதுதான் லோவர் கோர்ட்ல நீங்க யாரு அப்பீல் போகாம தான் அப்படியே அப்பீல் போகாம, அதுதான் அப்பீல் போகல. நான் உண்மையான அந்த நிதர்சன நிலைய சொல்றேன். அப்பீல் போகல. அப்பீல் இவர் செல்வபந்த கேஸ்லயும் அதேதான், சேம் யார்ட்ஸ்டிக் அப்ளைஸ். எக்ஸாக்ட்லி. சோ யூ காண்ட் யூஸ் ஹிஸ் பாஸ்ட் அகைன்ஸ்ட் ஹிம். you can't use his past. நீங்க ஏதோ ஒரு அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் இன்னைக்கு அவர் வந்து ரவுடி ஷீட்டர், ஹிஸ்டரி ஷீட்டர் சொல்றது. See, there were so many cases. அந்த கேசஸ்ல நீங்க அக்விட்டல் ஆனீங்களா? ஒரு அவங்கள பத்தின லிஸ்ட் ஆஃப் கேசஸ் ஒருத்தர் சொல்லும்போது, ஏங்க இந்த கேஸ்ல நான் அக்விட்டல் ஆயிட்டேன், இதுக்கு மேல அப்பீல் போகாம அது அப்படியே வந்து லிமிடேஷன் பார் ஆயிடுச்சு, அதனால நின்னு போச்சு, கவர்மெண்ட் நிலுவையில இருந்தப்ப அது ஓகே சாதகமா போயிடுது. அடுத்தது குண்டாஸ், ஆமாங்க நான் அரெஸ்ட் ஆனேங்க, அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபவுண்ட் தட் நாட் கில்ட்டி, அதனால அதுல விட்டுட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் அவர் விளக்கம் கொடுத்தா முடிச்சு போயிடுது. இதுல என்ன இருக்கு? அவர் இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் கேசஸ் சொல்லி, நீங்க மட்டும் என்ன எதுவுமே இது உங்க மேல இவ்வளவு கேசஸ் இருந்துச்சேன்னு சொல்றப்ப கேஸுடைய உண்மைத்தன்மை என்னன்னு அவர் விளக்கி இருந்தா பொய்ய சொல்லுவாரா? இவர் வந்து கிளாரிஃபை பண்ணணும். இல்ல அபாண்டமா பொய்ய வந்து சொல்லுவாரா? லட்சுமி, இதுவே மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசவே வேண்டாம், இத பத்தியே பேசிட்டு இருக்கோம். லட்சுமி, இது மாதிரி குறுக்க பேசாதீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், நான் இந்த குறுக்க பேசுறதுனா வேணாம், என்ன 1-to-1 எடுங்கன்னு நான். See, I am very clear about this. See, now when a list of cases has been given against a person, அந்த லிஸ்டோட முடிவு என்னங்கறத அவரே எக்ஸ்பிளைன் பண்ணா அதோட முடிஞ்சு போயிடுது. இதுல என்ன இல்ல, அவங்க சொன்ன முதல் பாயிண்ட் என்ன இருக்கு? ஸ்டார்டட் அவங்க உங்க கட்சி மேல உங்க கட்சி நிர்வாகிகள் வந்து ஒரு ஸ்கேம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற குற்றச்சாட்டுல ஆரம்பிச்சு நீங்க ஒரு தனிப்பட்ட நபரோட குற்றச்சாட்டுல போய் நின்னுட்டீங்களே அப்படிங்கறது. அதனால இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஒரு வகையில தேசிய கட்சிகள் இருப்பிடம் தெரியாம காணா போன தமிழ்நாட்டுல 2 தேசிய கட்சிகள் ஆக்டிவா இருக்கு. அப்படியாவது இருந்துன்னு போட்டுமே. நான் வந்து காங்கிரஸ்லயும் இருந்தேன், சரி அங்க பிஜேபி வந்துட்டேன். இந்த தேசிய கட்சிகள் தலை தூக்கவே முடியலடா, உண்டு பண்றதுக்காக பேசுறாரு. உண்மை இல்ல, மக்களே புரிஞ்சுக்கங்க. லட்சுமி, ஜஸ்ட் வெயிட். இங்க பாருங்க, ஜஸ்ட் வெயிட். ஐ அம் டெல்லிங், இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மனசுல இருக்க ஆதங்கத்தை சொல்றது. சரி, தேசிய கட்சிகள் முன் வரணும். தமிழ்நாட்டுல நேஷனல் பார்ட்டிஸ் ஆர் ஷோயிங் தேர் வெளியில அவங்கள தன்னை நிலைப்படுத்திக்கிறதுக்கான இது மாதிரி அவரை நிலைப்படுத்திக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவரோட பணியை நல்லா தான் பண்றாரு. இன்னைக்கு அவர் வந்து பிஜேபில இருக்கிற எல்லாருமே ரவுடிகள்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தினா ஒரு பிஜேபி தலைவர் என்ன செய்வாரு? அதான் செய்வாரு. எல்லாரும் சொல்லல, அதுதான் சொல்லியிருக்காரு. பிஜேபில நிறைய சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிருக்காரு. அப்ப நான் என்ன செய்யணும்னா, பிஜேபில நிறைய பேரை சேர்த்திருக்காங்க அப்படின்னு ரவுடிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற பிஜேபி காரங்க எல்லா ஸ்டேட்லயும் 2 கேஸாவது போடலாம் இவர் மேல. தமிழிசை அவங்களோட விஷயம் வேற, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதுல இருக்கக்கூடிய சில ஆதங்கங்களை வெளிப்படுத்துறாங்க. அது ரெண்டாவது. அது அவர் வெளிப்படுத்த கூடாதா? அது கிடையாது. இப்போ வேற கட்சி, இப்போ இவர் வந்து இவ்வளவு வருத்தப்படுறாரு, ஏற்கனவே இவர் அனுபவிச்ச கேஸ சொல்றதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறாரு செல்வ பெருந்தகை, இவ்வளவு கஷ்டப்படுறாரு. உடனே ஒரு 10 பேரை தெரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் 10 பேர் நின்னு கொடியை புடிச்சு கத்திட்டு அவங்க போறாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு? இருக்கிற லிஸ்ட் தானே சொன்னாரு. அந்த லிஸ்ட் என்னென்ன கேஸ் இப்படி முடிஞ்சிருக்குன்னு சொன்னா முடிஞ்சு போயிடும். இதுல என்னத்துக்கு இதுல இவ்வளவு பரபரப்பு உண்டு பண்ணா? தன்னை நிலைப்படுத்திக்க காங்கிரஸ் கட்சியை நிலைப்படுத்திக்கணும்னு அவரும் ஆசைப்படுறாருன்னு தான் நம்ம சொல்லணும். கேட்போம். சரி, ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட கொண்டு போற நினைக்கிறேன். அவங்க சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ல இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். தேசிய கட்சிகள் பரபரப்பு இருக்குல்ல தமிழ்நாட்டுல, இவங்க வந்து ஒரு மாநில கட்சிகளுக்கு இங்க இணையா வந்து பேசுறாங்க, செயல்படுறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு லைம் லைட்ல 2 பேரும் இருக்காங்க. அந்த 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 இருவருக்குமான அரசியல் அந்த கெமிஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்க? அது கொள்கை சண்டையா இருந்தா பரவாயில்ல. யாரு வந்து நீ ஏன் வந்து செம்பு திருடுனா, நீ ஏன் அண்டா திருடுங்கிற பஞ்சாயத்தை தானே கொண்டு வந்திருக்கீங்க. கொள்கை சார்ந்து நீங்க 2 தேசிய கட்சிகளும் கொள்கை சார்ந்து பேசினா வந்து ஆரோக்கியமான அரசியல்னு எடுத்துக்கலாம். ஒரு தனிநபர் தாக்குதல் தானே. அண்ணாமலை வந்து செல்வ பெருந்தகை மீது பேசியதுங்கிறது ஒரு தனிநபர் தாக்குதல் தானே. கடந்த காலத்துல அவர் மீது வழக்கு இருந்துச்சுன்னா அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க, விளிம்பு நிலை அரசியல் இருக்கிறவங்க மேல வழக்கு இல்லாம எப்படி இருக்கும்? பல நெருக்கடிகள் இருந்தா அரசியலுக்கு வருவாங்க. அவர் வந்து ஒரு பாரம்பரியமா பண்ணையாரா ஜமீன்தாரா இருந்து அரசியலுக்கு வரல. அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து, சாமானிய மனிதர்கள்ல இருந்து ஒரு அரசியலுக்கு வர்றாரு. எளிய மனிதர்கள் அரசியலுக்கு வரும்போது பல நெருக்கடி அவங்க சந்திப்பாங்க. நீங்க வந்து ஒரு போராட்டத்துக்கு போனா கூட வழக்கு போடும்போது என்ன எந்த வழக்கு வேணாலும் போடலாம். நான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேலை செய்யும் போது எதிர்த்தர
தரப்பாரு இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியல் வழக்கு தான் நான் சொல்றது, என் மேல வந்து அட்டெம்ப்ட் மர்டர் போட்டாங்க, என் மேல கொலை முயற்சி வழக்கு போட்டாங்க. அது வந்து நிரூபிக்கப்படல. நிரூபிக்கப்படலைன்னா நான் அந்த ஸ்பாட்லயே கிடையாது, அவங்க சொன்ன அந்த தேதியில நான் வேற ஒரு நிகழ்ச்சியில இருந்தேன் நான். அப்ப அது நிரூபிக்கப்படல. இப்ப என்னோட ஹிஸ்டரி எடுத்து வச்சுட்டு இவர் ஏற்கனவே கொலை முயற்சி வழக்குல சம்பந்தப்பட்டவர், இவரும் ஒரு ரவுடி தான் சொன்னா இது எப்படி இருக்கும்? அது மாதிரி அரசியல் ரீதியாக செயல்படுகிறவர்கள் மீது பல வழக்குகள் பதியப்படுறதுங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். இது அரசியல் சார்ந்த ஒரு விஷயம். தனிநபர் தாக்குதலாக இப்ப வந்து நான் இன்னொன்று கேட்கிறேன், கடந்த காலங்களில் அவருக்கு முன்னாடி 23 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழக்கு குறித்து இப்ப பேசுறீங்களே, இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற ரவுடியை பூரா கட்சியில் வச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன கணக்கு? அதுக்கெல்லாம் பட்டியல் இருக்கே, எல்லாமே நான் வாசிக்கவா எடுத்து நீங்க நேரம் தெரியலாம், எல்லா பட்டியல் இருக்கே, படப்பை குணால இருந்து நெற்குன்றம் சூர்யா நிறைய பட்டியல் வச்சிருக்காங்க. அதுல ஒரே கேள்வி என்ன வருதுன்னா, மறுக்கல படப்பை குணா இதெல்லாம் 250 பேர் பட்டியல் செல்வப்பெருந்தகை முதலமைச்சரே அதை வெளியிட்டிருக்காரு. வெளியிட்டு தப்பு இல்ல. ஆனா எந்த கட்சியில ரவுடிகள் இல்ல சொல்லுங்க? நம்ம நிதர்சனமா பேசுறோம். இவங்க ரெண்டு பேரும் பொதுத்தன்மை இல்ல, நான் பொதுத்தன்மையாவே சொல்றேன். எல்லா கட்சிகளிலும் சமூக விரோதிகள் இருக்காங்க, அது ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா எண்ணிக்கை அளவுல பாஜக அதிகமா இருக்காங்கங்கிறது ஒரு வித்தியாசம் இருக்கு. 250 வித்தியாசம் இருக்கிறது. 250 அதிகமான நம்பரா? இல்ல, இந்த கட்சிக்கு அதிகம் இல்லையா? தமிழ்நாட்டுல அந்த கட்சியினுடைய வலிமைக்கு அதிகம் தான். எண்ணிக்கை அடிப்படையில் பெரிய கட்சி கிடையாது. பாஜக சமூக விரோதிகள் இருக்காங்கன்னு சொல்லுங்க, பட்டியல் விடுங்க, நானும் சொல்றேன். இல்லங்க, திமுக வந்து ஒருத்தர் குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனடியா கட்சியை விட்டு நீக்குறாங்க. இவங்க கட்சியை விட்டு நீக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நடைமுறைக்கு கிடையாது. இப்ப இந்த பட்டியல்லாம் வெளியிட்ட பின்னாடி அவங்க எல்லாம் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்களா? இப்ப அந்த ரவுடிகள் பட்டியல் இருக்குல்ல, பாஜக வெளியிட்ட பட்டியல் இருக்குல்ல, அவங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்களா? பட்டியல் வெளியா இருக்கு, மத்தவங்க பட்டியல் வெளியா இல்ல, மத்தவங்க நீக்குறாங்கல்ல, நடவடிக்கை எடுக்கறாங்களா இல்லையா? இப்ப திமுக வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, இப்ப ஜாபர் சாதிக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா உடனடியா நீக்குனாங்கல்ல, அந்த மாதிரி நடைமுறை இங்க இருக்கா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஆபாசமா இல்ல, சூர்யா இவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ஆபாசமா பேசினோட கட்சியை விட்டு நீக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கறாங்கல்ல, அந்த நடவடிக்கை எடுக்கிற நடைமுறை கூட இங்க இல்லையே. அதைத்தானே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னாங்க. அதை நாசுக்கா சொல்றது, நான் சொந்த கட்சிக்காரன் வந்து எப்படி ரவுடின்னு சொல்ல முடியும்? அதனால சமூக விரோதிகள் சொல்றாங்க. கொஞ்சம் நாசுக்கா சொல்றது, ரெண்டுக்கு அர்த்தம் ஒண்ணுதானே. சமூக விரோதி ரவுடிக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? கேட்டு கதவு மாதிரி தான், ரெண்டும் ஒண்ணுதான் அடிப்படையில். அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இன்றைக்கு அவர்கள் வந்து குற்ற வழக்குல இன்றைக்கு அந்த குற்ற பின்னணியில இருக்கிறவர்களை வந்து கட்சியில சேர்ப்பது என்கிற நடைமுறையை பாஜக வந்து பின்பற்றுகிறது. மற்ற கட்சிகள்ல அடையாளம் கண்டுபிடிக்கப்படுகிற போது அவர்கள் நீக்கப்படுகிறார்கள், நடவடிக்கை எடுக்கப்படுகிறார்கள். இது பின்புலம் வந்து தெரியாம சேர்க்கிறதுங்கிறது வேற. தெரிஞ்சே ரவுடிகளை சேர்க்கறாங்களே, அந்த பாயிண்ட் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா? ரவிச்சந்திரன் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் எல்லாம் நடத்துறாங்களா? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை கொலை கேஸ் இதெல்லாம் பாப்பாங்கன்றாங்க. இந்த அளவுக்கு திமுக கட்சியில இருந்து நீக்குதுன்னா சிவாஜி கணேசன் ஐயாவை கூட நீக்கி இருக்குது. அதுக்கான காரணம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீக்கி இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்துட்டாங்க, சிவாஜி கணேசனை சேர்க்கல. அது அப்புறம் புரிஞ்சுப்போம். இப்போ கேள்வி என்னன்னா, ராஜீவ்காந்தி ஐயா கொலையை நியாயப்படுத்திய ஒருத்தர், அதுதான் பேசணும். நீங்கள் இபிசி ஐபிசி எல்லாம் தனியாக பேசிக்கோங்க. அவரே அஃபிடவிட்டில் கொடுத்துருக்காரு. 307, 138, 237, 277, 506ன்னு குண்டா சட்டத்தெல்லாம் அவரே அஃபிடவிட்லேயே கொடுத்துருக்காரு. ஸோ அதில் அக்யூட்டல் ஆகிட்டாருன்னா அவர் ஏன் கொடுக்க போகிறாரு? அக்யூட்டல் ஆகிட்டாருன்னா அவர் ஏன் கொடுக்க போகிறாரு? இல்லை அப்படி மேனேஜ் பண்ணி ஏதோ வெளில வந்துட்டாருன்னா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3-4 கேஸ் பெண்டிங். அதில் 506ங்கிறது தானே குண்டாஸ்பத்தி. ஸோ இப்போ அது இல்லை இஷ்யூ. ரவுடிகள் தமிழிசை மேடம் சொன்னது வந்து ஆன்டி சோஷியல் எலமெண்ட். ஆன்டி சோஷியல் எலமெண்ட்டுக்கு பிஜேபியில் அர்த்தமே வேற. அது சொல்லிடுங்க, பொழிப்புரை சொல்லிடுங்க. ஒரே விஷயம், ட்ரீசனுக்கும் அதாவது நாட்டுக்கு எதிராக பேசுவதற்கும் இறையாண்மைக்கு வித்தியாசமா பேசுறதுக்கும் மற்ற கட்சிகளுக்கு வித்தியாசம் இருக்கும். இங்க இறையாண்மையும் ஒண்ணுதான், நாட்டுக்கு எதிராக பேசினாலும் ஒண்ணுதான். அதுதான் பிஜேபி. நாட்டுக்கு எதிராக பேசினான்னு சொன்னா பரவாயில்ல, பல நேரத்துல அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாலே நாட்டுக்கு எதிரான்னு சொல்லிடுறீங்க. அதான் ரெண்டு சொல்லுங்க. there needs to be a difference. பிஜேபில ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டுக்கான வரையறையே வேற. என்ன அதான் கேக்குறேன். அதான் நாட்டுக்கு எதிராக இறையாண்மையா பேசினாலும் சரி, தேசத்துக்கு எதிராக பேசினாலும் சரி. இல்ல, நான் குறுக்க பேசுற வழக்கம் எனக்கு இல்ல. எனக்கு குறுக்க பேசுற வழக்கம் இல்ல. உண்மையை பேசுற வழக்கம் இருக்கு, நீங்க குறுக்கிடலாம். அதனால நான் மேட்டருக்கு வந்துடுறேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நல்லக்கண்ண ஐயா மேலே எந்த கேஸும் இல்லை, அவரும் விளிம்பு நிலையிலேருந்து தான் வந்தார். கக்கன் ஐயா மேலே எந்த கேஸும் இல்லை, அவரும் விளிம்பு நிலையிலேருந்து தான் வந்தார். எனக்கு தெரிஞ்ச ராச்செடியன் ஐயா மேலேயும் எந்த கேஸும் இல்லை, அவரும் விளிம்பு நிலையிலேருந்து வந்தார். இவங்க யாரும் பிஜேபி சார்ந்தவங்க இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அரசியலில் வந்தால் விளிம்பு நிலையிலேருந்து வந்தால் உடனே கேஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கேஸு தாங்குதா நிற்குதா அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற கேள்வி. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? செல்வப்பெருந்தகை சொல்றாரு, நீங்க அஃபிடவிட்ல எதுக்குங்க கொடுத்தீங்க? இப்போ இந்த பெண்டிங் இருக்கிறது சார். அப்ப பெண்டிங் இருக்கு இல்லையா? அவ்வளவுதானே, அக்யூட்டல் இல்லைங்கிறது தானே கேள்வி.
நீங்க 2010ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடிதடி கேஸ் தான். 2010ல அமித்ஷா மேல இந்த கேஸ் எல்லாம் இருக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. ஆமா, சிபிஐ தான் போட்டது. அதுக்கப்புறம் தானே வெளில வந்தாரு. இன்னைக்கு தானே உங்க ஆட்சி வந்த அப்புறம் வந்தார் வெளியே. பாருங்க, அப்படி பேசுறதாக இருந்ததுன்னா நான் பல விஷயங்களை பேசணும். நான் ஃபேக்ட் சொல்றேன், நீங்க எப்படி ஃபேக்ட் சொல்றீங்களோ அந்த மாதிரி சொல்றேன். பிரச்சனை எங்க வருதுன்னா, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதை ஒரு ரவுடிங்கிற அடிப்படையில் இதை திசை திருப்பினார். பாவம், அவருக்கு பாம்பின் கால் பாம்பு அதனால சொல்லிட்டாரு. அது இப்ப முக்கியம் இல்லை. கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இன்னைக்கு பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் 1000 இருக்கும் பொழுது திமுக என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு பிரச்சனையை மறைக்கணும்னா, நீ கொஞ்சம் பேசு, இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் இங்கே பூசு அங்கே பூசுன்னு வரலாம், அந்த மாதிரி நீ கொஞ்சம் பேசு, அது ஒரு மேட்டர் ஆகும், விவாத பொருளாம், நீ கொஞ்சம் பேசு, அப்படி இந்த மாதிரி ஒரு வேஷமாக தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் ரன்னிங் காமெண்ட்ரி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லை, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்போ அண்ணாமலை இந்த மாதிரி கொடுப்பாங்க. சொல்றது கரெக்ட். நான் பக்கத்துல இருந்தே பார்த்திருக்கேன். சட்டசபையில இந்த மாதிரி அங்கிருந்து கொடுப்பாங்க, பாயிண்ட் கொடுப்பாங்க, இவருக்கு இத பேசுங்க இது பேசுங்கன்ட்டு. இது வந்து ஒரு வழக்கம். நேரடியா பேச முடியாத விஷயங்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியில பேச சொல்லுவாங்க. முக்கியமா 3 விஷயம் நான் பேசுவார். இத நானே பார்த்திருக்கேன். முக்கியமா 3 விஷயம் பேசுறேன். பிசிஆர் வழக்கு போடுவீங்கன்னு நீங்க சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. பிசிஆர் வழக்கை எப்படி வேணாலும் போடலாம், அது ரொம்ப நாளாகவே தவறா பயன்படுத்தப்படுதுன்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல அப்படிலாம் நினைக்காத, உண்மையாவே அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. அதை சந்துரு ஐயா நியாயப்படுத்தினதாக நான் ஒரு செய்தி படித்தேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சந்துரு ஐயா எனக்கு கஷ்டமா இருந்தது, அதனால நான் சொல்றேன். ஏன்னா அவரே நான் அதை பார்க்கல. சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் இப்போ நீங்க பிசிஆர்ல போடணும் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு செல்லப்பிறந்த ஐயா ஸ்கூல்ல படிக்கும்போது 30 மார்க் வாங்கிட்டாரு, ஆசிரியர் கையில் அடிச்சிட்டாரு, நீ தலித்துங்கிறதுனால தான் என்னை பண்றியா அப்படின்னு கேட்டா ஆசிரியர் பாடமே நடத்த முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அரசியல் பிரச்சனைக்குள்ள வந்திருக்கீங்க, உங்ககிட்ட அவர் உங்ககிட்ட இருக்கிற கேஸை பத்தி சொல்றாரு. ஏன் சொல்றாரு? உங்க கட்சியில ரவுடிகள் இருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு மாநில தலைவரா அவர் நீங்களே அப்படிதானா அப்படிங்கிற அடிப்படையில வர்றாரு. கரெக்ட் சார், நீங்க அவரை சொல்லுங்க, நீங்க நிறைய வரி வரியா அவருக்கு வழக்கு போடட்டும், நீதிமன்றத்துல வாதாடுங்க. பட் உங்க மேல சொன்ன குற்றச்சாட்டு என்னாச்சு? அதுதான் அவர் கேட்கிறாரு. எந்த மேல சொன்ன குற்றச்சாட்டு? உங்க கட்சியில ரவுடிகள் இருக்காங்களா இல்லையா? அது எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க? காங்கிரஸ் மாநில நீங்க உடனே கேட்க பாரம்பரிய கட்சி, ஐயோ இப்படி இருக்கேன்னு வருத்தப்படுறீங்க, சந்தோஷம். உங்க கட்சி நான் நீங்க திரும்ப நீங்களே கேட்டிருக்கணும், இருந்தாலும் நான் டப்பிங் கொடுக்குறேன். பதவியில இருக்காங்களா, பொறுப்புல இருக்காங்களா, அமலா என்ன அயலகத்துறை அதிகாரியா இருக்காங்களா, போதை கடத்துறவரு, அப்படி கேட்கணும். எங்க இருக்காங்கிறது தான் முக்கியம். குரூப் போட்டோல யார் வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம். பொறுப்புல இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குள்ள வர அவரை நீக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், திமுக மாதிரி நீக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சோ இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பாங்கிற மாதிரியான மேட்டரை நீங்க எதுக்கு தெரியுமா இந்த திசை திருப்பெல்லாம் நடக்குது? அண்ணாமலை ஐயா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏப்ரல் 19 முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக மேல ஒரு விவாதத்தை கொண்டு வர்றாரு. ஏன் அதிமுக மேலையும் காங்கிரஸ் மேலையும் விவாதத்தை கொண்டு வர்றாருன்னா, உண்மையிலேயே இப்ப அரசியல் ரீதியா அவர் இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய நல்லவர்களை ஒருங்கிணைக்கணும். எதுக்காக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதிமுக பங்காளியா இருக்கிற நல்லவங்க எல்லாம் கூப்பிட்டு வரீங்க. இல்ல, நல்லவங்க எங்க இருந்தாலும் கூப்பிட்டு வர்றது. ஒரு அரசியல்ல பஸ்ல கூட்டிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வச்சு எம்எல்ஏ எல்லாம் பாதுகாத்து, தெலுங்கானால ஜெயிச்ச உடனே எம்எல்ஏ எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு கூட்டு போனாங்களா, அதுதான் தப்பு. அரசியல்ல நீங்க நல்லவங்களை கூட்டிட்டு வரணும், அதுதான் உங்களுடைய வேலை. நான் அது தப்புன்னு சொல்லியே கேட்கல, அதுதான் ஸ்ட்ராட்டஜியா நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க வேற எதுக்காக பண்ணுவாங்க? காங்கிரஸ்ல இருக்கிற நல்லவங்க நிறைய பேர் மனம் விரும்பி இருக்காங்க, வாசனையா கிட்ட கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அண்ணாமலையே சொல்றாரு, இந்த குற்றச்சாட்டை நான் வைத்தவுடன், அதாவது ராஜீவ்காந்தி கொலையை நியாயப்படுத்திய ஒருத்தர், அந்த அவரை பத்தி வச்ச உடனே காங்கிரஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஒரு தேர்தல் காலத்துல அதே மாதிரி அதிமுகலயும் சில பேர் அவரோட விமர்சனங்களை ரசிக்கிறாங்கன்றீங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர்கள் முக்கியம் இல்ல, அங்க தொண்டர் தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுக தலைவர்கள் முக்கியம் இல்ல, அது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவோட அந்த மேட்டர் முடியல. இப்ப முக்கியம் அதிமுகவுடைய தொண்டர்கள் வர. அதான் நான் பாட்டம் லைன் கேட்க விரும்புறது, அவர் செல்வ பெருந்தகை விமர்சிப்பதன் மூலமா காங்கிரஸ்ல இருக்கிற சிலரே அதுல மகிழ்ச்சி அடைறாங்க. they are drawn towards BJPன்றீங்க. ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு வரி சொல்லிட்டு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிப்பதை அதிமுக தொண்டர்களோ அங்க இருக்கிறவங்களோவே சில பேர் நியாயம்னு நினைக்கிறாங்க. they are drawn towards ஒரே ஒரு வரி சேர்த்துக்கோங்க. அதிமுகவோட பண்ணது நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா அதிமுக ஆன்மீகம் தேசியம் உள்ளவங்க தான் இருக்காங்க, திமுக வெறுக்கிறவங்க தான் இருக்காங்க, அவங்களை கொண்டு வரணும் தொண்டர்களை அப்படின்னு தான். ஆனால் இங்க நீ அன்வான்டா நீ லிஸ்ட்லயே இல்லையே ஏன்பா வந்த அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஐயா கேட்கிறார். நீ லிஸ்ட்லயே நான் இல்லையே எங்க வரேன். ஆனால்
வேலுச்சாமி மாதிரியான நண்பர்கள் பேசுகிற விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காந்தி நேதாஜி மேட்டர் இப்போ இந்தியன் டூவில் கூட தேவையில்லாமல் அதை கொண்டு வர்றாங்க. என்னவோ காந்தி வந்து இந்த ரூட்டில் போகிறவர், நேதாஜி அந்த ரூட்டில் போகிறவர்னு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கத்தி பேசாமல் இருக்கிறது காந்தி, கத்தியை வச்சுக்கிட்டு பேசுகிறவர் மற்றவங்க. ஆனால் நேதாஜி வந்து அப்படி அணுகவே இல்லை. நேதாஜி வந்து ஒரு தீவிரவாதி இல்லை, நேதாஜி வந்து ஒரு வன்முறையாளர் இல்லை. நேதாஜியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வலிமையை காட்டக்கூடியவர் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்திரா காந்தி அம்மா இடத்துல இருந்து அந்த காந்திங்கிற வார்த்தைக்கு வேற வேற அர்த்தங்கள் இருக்குது. அது எதையோ நாங்கள் ஒத்துக்கிட்டோம், பரவாயில்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அனாவசியமாக கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தின்னு இருந்துட்டு போட்டோன்னு விட்டா, நீங்க இப்போ வந்துட்டு நான் காந்தி இல்லை, இப்போ நான் நேதாஜி ரூட்ல போவேன் அப்படின்லாம் பேசுவீங்கன்னு சொன்னா டயலாக்லாம் தயவு செஞ்சு வேற இடத்துல வச்சுக்கோங்க. அண்ணாமலை ஐயா கிட்ட வாட்சை பத்தி கேட்டவரே இன்னைக்கு வாட்ச் மட்டும் தான் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க தேவையில்லாம அனாவசியமான விஷயங்களுக்குள்ள வராதீங்க. நடந்துட்டு இருக்கிறது ஒரு அரசியல், இவ்வளவுதான் நம்ம சொல்றோம். பயமுறுத்துறாங்க, தலையை வெட்டிடுவேங்கிற அளவுக்கு. வேலுசாமி ஐயா என்ன சொல்றாரு? பயமுறுத்துறாரு, தெல்ல தெளிவா ஓப்பனா பயமுறுத்துறாரு. இப்படித்தான் நீங்க அரசியல் நடத்துவீங்கன்னு சொன்னா ரவுடின்னு சொன்னதுல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க நியாயப்படுத்திடாதீங்க. ஏன்னா அவர் அப்படி சொல்லல. நீங்க கொடுத்த ஹிஸ்டரி ஷீட்டர் கேஸ் தான் கொடுத்தாரு. இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், முடிஞ்சா அண்ணாமலை ஐயா ஏன் ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு, அதுக்கு பின்னாடி என்ன கருத்து இருக்குங்கிறத நீங்க சொல்லாதீங்க. ரஜினிகாந்த் ஐயா தான் அண்ணாமலையை கூட்டிட்டு வந்தாருன்னு நாங்கெல்லாம் நம்புறோம். அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா அண்ணாமலைங்கிறவர் யாருங்க, ரஜினிகாந்த் ஐயாட்ட கேளுங்க. திரு செல்வ பிறந்தகை சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியினரே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க இப்போ வந்து பேசுறாங்க அவர்கிட்ட, அதிமுகவை விமர்சிப்பதன் மூலமா அதிமுக தொண்டர்களே இருக்கிறாருன்னு. ஏற்கிறீங்களா அதை? திரு மணிகண்டன் இருக்கீங்க. யாருமா கேக்குறீங்க? திரு மணிகண்டன். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. காளி சூளி மாலி நான் பேசி முடிக்கிற வரைக்கும் லட்சுமி அக்காவும் விஜயதாரணி தங்கச்சியும் கொஞ்சம் அவங்க வாயை கட்டி போட்டு குறுக்க அவங்க பேசக்கூடாதுன்னு ஒரு வேண்டுதலோட ஆரம்பிக்கிறோமா. இதுல என்ன விஷயம்னாமா, கொல்லம்பற்றையில ரெட்டலைக்கு என்ன வேலை, ஈக்கு என்ன வேலைங்கிற மாதிரி ரெட்டலைக்கு என்ன வேலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு கரெக்டா லிங்க் எடுத்து கொடுத்துட்டீங்கம்மா. இப்போ என்னோட நிலைமையில் என்னன்னா, ஒரே நேரத்தில் நான் கிரிக்கெட்டும் ஆடணும், ஃபுட்பாலும் ஆடணும், ரெண்டு இதுமே விளையாடணும். அதனால கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தலைவர்களை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தன்னுடைய கடைசி காலத்தில், அந்த காலத்திலேயே அந்த கோடிக்கணக்கான சொத்தை வந்து வடலூர் சன்மார்க்க சங்கத்துக்கு எழுதிட்டு போன ஒரு பெரிய தியாகி. குமாரசாமி ராஜா, சி சுப்பிரமணியம், தீரர் சத்தியமூர்த்தி காமராஜருடைய குரு, கர்ம வீரர் காமராஜர். அவர் தான் முதல் ஹிஸ்டரி சீட்டரு. காங்கிரஸ் தலைவர்கள் மேல முதல் ஹிஸ்டரி சீட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்ம வீரர் காமராஜர். சுதந்திரத்திற்காக போராடி வெள்ளக்காரன் போட்ட பல கேஸ் அவர் மேல இருந்த, சுதந்திரத்துக்கு போராடின ஹிஸ்டரி சீட்டர் கர்ம வீரர் காமராஜர். கக்கனையா விளிம்பினலை, இந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்னார், விளிம்பினலையிலிருந்து வந்தவர் கக்கன், போலீஸ் மந்திரியா இருந்தவர் மேல கடைசி வரைக்கும் ஒரு கரகோட இல்லாத கக்கன், பா ராமச்சந்திரன், குமரி அனந்தன், மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, எங்க சேலத்தை சேர்ந்த எம்பிஎஸ் சொல்ற எம்பி சுப்பிரமணியம், பழனியாண்டின்னு சமீபத்தில் வாழ்ந்த ஒரு தலித் தலைவர், ஒரு பட்டியலின தலைவர், காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தார். அதே இந்த விளிம்பு நிலை அப்படிங்கிறீங்களா, அந்த விளிம்பு நிலையிலிருந்து வந்து சிறு கரைக்கு கூட சொந்த தன்னுடைய சட்டையில கரைப்படுத்திக்காம கடைசி வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காக வாழ்ந்த மிகப்பெரிய தியாகி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தரம் குறைஞ்சதுமா, திண்டிவன ராமமூர்த்தி, தங்கபாலு, ஈவி கே இளங்கோவன், திருநாவுக்கரசர், கே எஸ் அழகிரிங்கிற ரேஞ்சுக்கு வந்தது. என்ன விஷயம்னா, தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளிங்கிற மாதிரி இந்த இத்தாலி மாஃபியா காங்கிரஸுக்கு பாத்தீங்கன்னா, அது இந்திய தேசிய காங்கிரஸா இருந்த வரைக்கும் நல்ல நல்ல தலைவர்கள் அதுக்கு வந்தாங்க. என்னைக்கு அது இத்தாலி மாஃபியா காங்கிரஸோ மாறிச்சோ, அதோடைய தலைவர்கள் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியுமே இன்னைக்கு பெயில்ல இருக்காங்க. அந்த இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல வந்து ஜாமீன்ல பெயில்ல இருக்காங்க. நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணி வரனால வேணாம்ன்றீங்க போல இருக்கே. தேசிய கட்சியோட தான் கூட்டணி வேணாம்ன்றாங்களே. இல்ல சொல்லித்தானே இருங்க, இப்பதான் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறேன், அப்புறம் ஃபுட்பாலுக்கு வரங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வருத்தம், அயோத்தியா குப்பம் வீரமணி காலமாயிட்டாருமா. அவர் இருந்திருந்தாருன்னா கூட காங்கிரஸ் கட்சியோட தலைவராக வந்திருப்பார். என்னம்மா, கக்கன் உட்கார்ந்த இடத்துல, பழனியாண்டி உட்கார்ந்த இடத்துல, காமராஜர் உட்கார்ந்த இடத்துல 5 கட்சியில இருந்தவர். அவங்க கட்சியால் நானும் ஒத்துக்கிறேம்மா, இந்த நாட்டில் அறிவியல் வளர்ச்சிக்கு வழிகோடிய பிரதமர் ராஜீவ் காந்தியை கொன்னதை பாராட்டின ஒருத்தரை போய் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக அந்த காங்கிரஸ் கொண்டு வந்திருக்குதுன்னா, அதை பார்த்து உள்ளபடியே நானும் ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அடிப்படையில் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ரைட், நான் இப்ப ஃபுட்பாலுக்கு மாறிக்கிறேன். ஆனா இதெல்லாம் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐபிஎஸ் அண்ணாமலை. அதாவது சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் பாஜகவில் பயணிச்சவன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேம்மா. திரு இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், KN லட்சுமணே, இந்த டாக்டர் கிருபாநிதி, தமிழிசை வரைக்கும் அந்த கட்சியில நான் பயணிச்சோம்மா. அந்த கட்சியில யாராவது ஒரு உறுப்பினர்கள் சேரணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட பின்புலத்தை முதல்ல பார்ப்பாங்க. எப்படிப்பட்டவர், எந்த கட்சியில இருந்து வராரு, இவர் மேல ஏதாவது ஹிஸ்டரி சீட் இருக்குதா, ஒரு விதத்துல அததான் சொல்றேன். முருகன் காலத்துல அவர் லைட்டா திறந்து விட்டாரு, ஆனா கம்பீரமா அப்படியே காக்கியோட போட்டுட்டு கர்நாடகாவில் போலீஸ் வேலையை பார்த்தவர், ரஜினிக்காக அந்த சைக்கிள் ஏறி கிளம்பலான்னு போனவர் அந்த சைக்கிள் கிளம்பவே இல்லைன்னொன்னே பாஜகங்கிற வண்டியில ஏறி உக்காந்துட்டு அது ஸ்டேரிங்கா சைக்கிளானே தெரியாம கண்டமண்டலமா ஓட்டிக்கிட்டு இருக்கிற அத்தனை ஹிஸ்டரி சீட்டரையும் அந்த கட்சியில கொண்டாந்து விட்டுருக்காரு. அதைத்தான் சொல்றேன். இந்த கேள்வியை கேட்கும் அண்ணாமலை அதை கேட்க தகுதியற்றவர். அந்த கட்சி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்கம்மா. பிஜேபி நான் ஒத்துக்கிறேன், நான் வேற ஒரு கட்சியை சேர்ந்தவனால சொல்றேன். பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்ற கட்சியை உங்களுடைய முன்னோர்கள் இலகணேசனும், பொன் ராதாகிருஷ்ணனும், சிபி ராதாகிருஷ்ணனும் மற்றவங்களும் எப்படி நடத்தினாங்க. ஆனா என்ன பண்றாருன்னா, ஒரு மூன்றாம் தர கட்சியில் இருப்பவர்களை போல அதிகப்படியான ஹிஸ்டரி சீட்டர்கள் அந்த கட்சியில கொண்டாந்து விட்டுருக்காரு. காங்கிரஸ் தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் இப்ப பிஜேபிக்கு போறாங்களாமே அப்படின்னு ரவிச்சந்திரன் சார் சொல்றாரு. நான் சொல்றேன், அதாவதுமா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்கம்மா, அவங்களுடைய சத்தம் பெருசும்பாங்க. வெங்கல கடையில யானை போச்சுன்னா எப்படி சத்தம் பெருசா இருக்குமோ, அதாவது நல்ல ஒரு கூட்டணியை போட்டு உடைச்சாருமா. இன்னைக்கு அந்த கூட்டணி காங்கிரஸ், அதை மன்னிக்கணும், பிஜேபி அதிமுக கூட்டணி தொடர்ந்து இருந்தா குறைந்தபட்சம் ஒரு 20-25 இடம் ஜெயிச்சிருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பேருதவியா இருக்கும். ஆனா அவங்க மத்திய தலைமையில இவர் போய் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிவாதமா இருந்தது நீங்க, அப்புறம் பர்னிச்சர் அவர் உடைச்சாருன்னா எப்படி? ஏங்க, அண்ணாவை பழித்தார், அம்மாவை பழித்தார், அதிமுக தொண்டர்களை வேணும்னே இந்த கூட்டணியை விட்டு வெளியே தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணி, நான் ஒண்ணு கேட்கிறேன், 11% அவங்க தனியா வாங்கினதா சொல்றாங்க. தயவு பண்ணி ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, வேந்தர், ACS, தேவநாதன் யாதவ், ராதிகா சரத்குமார், ஜான் பாண்டியன் வாங்கின வாக்கு சதவீதத்தை கழிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா உள்ளபடியே ஒரு 7% தான் பாஜக வாங்கின ஓட்டு. எனக்கு தெரிஞ்ச திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்தப்பயே உள்ளாட்சி தேர்தலில் 5% 2004 என்னோட நினைவு. அப்ப வாங்கின கட்சி. இவர் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தாருமா, நல்லா கூட்டணியை உடைச்சாரு. அவருக்கு இன்னைக்கு நான் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தா எவ்வளவு இது இருக்கும். இன்னொன்னு சொல்லிடுறோமா, KT ராகவன் சொந்த கட்சியை சார்ந்த KT ராகவனை காட்டி கொடுத்தார், நயினார் நாகேந்திரன் போட்டு கொடுத்தாரு, தொகுதியை மாத்தி தோக்கடிச்சாரு, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கடைசி வரைக்கும் சீட்டு கிடைக்காம கட்டையை போட்டார். இந்த மாதிரி சொந்த அதே மாதிரி சமீபத்தில் ராதாகிருஷ்ணன் அக்கா, என் தங்கச்சி விஜயதார் நல்லா தெரியும், அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. பொன் ராதாகிருஷ்ணன் எப்படி போராடி சீட்டு வாங்கினார்னு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி கட்சி கூட்டணி கட்சி பாமகவுக்கு ஒருவேளை அதிமுக போயிடக்கூடாது, அங்க போய் களத்திலேயே கெடுத்தார். இங்க அண்ணாமலை பேசியது காங்கிரஸ்லயே பல பேர் ரசிக்கிறாங்களா அப்படின்னு அவரே சொல்றாரு. காங்கிரஸ் கட்சிக்காரங்களே எனக்கு போன் போட்டு சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் பேசுறது ரொம்ப சரின்னு சொல்றாங்க. அவர் நிறைய பொய்யா அடிக்கிட்டு போவாரு. இதுவும் இன்னொரு பொய் தான். இல்ல, நீங்க நம்ம இதை ஜோக்கா பேசிட்டு இருக்கிறோம், ஆனா ஒண்ணு பாருங்க, அந்த அரசியலோட தரமே கீழே இறங்கிருச்சு. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு மாநில தலைவர், ஒரு மாநில ஒரு கட்சியோட இல்ல பேய் பிசாசு இதெல்லாம் வார்த்தைகளா ஒரு மாநில. நீங்க வந்து TNCC பிரசிடென்ட் அவரோட இன்டர்வியூவா பாருங்க, இல்ல இன்டர்வியூவா பாருங்க, ஃபுல்லா பாருங்க. அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசும்பொழுதும் வந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா தான் எதிர்கட்சி, எங்களோட எதிர்கட்சி தான் கூட்டணி கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் ஒரு மரியாதையா தான் எல்லாரும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அவங்க பீரியட்ல அப்படின்னு அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் நேஷனல் பார்ட்டி. அவர் யூஸ் பண்ற அந்த சொற்கள் இவர் மட்டும் இல்லை, எல்லாரையும் பத்தி, ஜெயலலிதா அம்மையாரை பத்தி, கலைஞரை பத்தி, எங்க கட்சியிலே மற்ற அவங்க எங்க கரூர் MP ஒரு அவங்கள பத்தி எத்தனையோ அந்த அந்த வார்த்தைகளோட அந்த தரமே வந்து ரொம்ப தாழ்ந்து போயிடுச்சு. அரசியல் நாகரிகமே தெரியாத ஒரு மாநில கட்சியோட தலைவர் பேசுறாருங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் என்ன ஒரு மாதிரி விளம்பரம் தேடுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்ரேஜியஸ் அப்படியே திடுக்கிட வைக்கிற மாதிரி ஏதாவது சொன்னா நம்ம மேலேயே அட்டென்ஷன் இருக்கும். மக்கள் பிரச்சனை என்னைக்கு பேசுவாருன்னு கேள்வியே யாரும் ரசிக்கல அவர் பேசினதை அப்படின்னு அவர் கிளைம் பண்றதுனால கேக்குறேன். அவர் கிளைம் பண்ணுவாருங்க, இதுக்கு நான் பதில் வேற கொடுக்கணுமா? இது நம்ப முடியதா இருக்குதா? அவர் எத்தனையோ கிளைம் பண்றாரு. கண்டிப்பா அவர் இப்பவே சாரா சொல்றாரு கண்டிப்பா நம்ப முடியுது. என்ன சொல்றீங்க நீங்க? என்னது காங்கிரஸ்லனா கண்டிப்பா நம்ப முடியும்ன்ற. என்னங்க அவர் எல்லாம் சொல்லுவாருங்க, அவர் எல்லாம் சொல்லுவாருங்க. சரி, ஏன் நீங்க கேட்டீங்களா ஏன் தமிழிசை மேடம் வந்து ஏன் அவர் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்களா? மற்ற தலைவர்கள்லாம் அவங்க ஏன் யாருமே அவருக்காக பேசல இந்த இஷ்யூக்கு அப்புறம்? ஏன் யாருமே பேசல அவருக்காக? எந்த இஷ்யூக்காகவும் அவர் மட்டும் தான் பேசிட்டே இருக்காரு, வேற ஒருத்தருமே பேசுறதே இல்லையே. ஏன் அப்படிங்கறத கேட்டீங்களா? பேசுறாரு கையில எப்படி அவர் என்ன 2 இட்லி ஒரு கெட்டி சட்னியா கேட்டாரு? சோ இந்த மாதிரி காங்கிரஸ்ல என்னைக்காவது மேலிடம் கீழே அவங்கள தட்டி கேட்டிருக்காங்களா? கேட்கவே மாட்டாங்க. என்னைக்குமே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவங்க என்ன பேசுவாங்க, அதை எப்படி வேணா மாத்திட்டு போயிருவாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம். சோ அமித்ஷா அப்படிதான் பண்ணாரு, கூப்பிட்டு மிரட்டினாரு தமிழிசை மேடமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. கன்ஃபார்ம் தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்மிங். தமிழ்நாடு மக்களுக்கு தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேச விடுங்க. அதாவது அசோகா, நான் பேசிட்டு இருந்தபோது நீங்க குறுக்க பேசுறீங்க. அதாவது அவங்க தமிழிசை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ல வந்ததை ஹியர் பண்ணிட்டு அவங்க இந்த விஷயத்தை தான் சொன்னாங்கங்கறத தமிழிசை சொல்லல. அவங்க நல்ல தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. எலெக்ஷன்ல நடந்ததை பத்தி அவர் கேள்வி கேட்டாரு, அதை பத்தி நான் பதில் சொன்னேன்னு விளக்கமே சொல்லிட்டாங்க. யார் அது காரணகர்த்தாவும் அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை இஷ்யூவே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல அதை வச்சு சும்மாவே அவங்க சொல்லல, ரவி சார் தான் சொன்னாரு. கை இப்படி ஆட்டினாரே, கெட்டி சச்ச கேட்டாரான்னு கேட்டாரு. இல்ல மிரட்டல்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. மிரட்டல்னு சொல்லல, ஆனா கண்டிச்சார்னு சொன்னீங்க. எப்படி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் வந்து ரவுடி ஆச்சோ கண்டிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. கண்டிக்கிறது வேற, மிரட்டறது. இந்த பாருங்க, அதாவது கண்டிக்கிறதுனா ஒரு விஷயத்தை கேட்கறது, ஹியர் பண்றது, அதுக்கு அப்புறம் அவங்க பதில் சொல்ல வர்றதுக்கு மீண்டும் பதில் சொல்றது, அதுக்குண்டான அனுமதியை இங்க கொடுக்கறாங்க. அதே நேரம் ஒரு தவறு இருந்தா அதை கேட்கிற இடத்துல பிஜேபியில மேலிடமும் இருக்கு. அத மாதிரி ஒரு கண்ட்ரோல்லாம் இங்க கிடையாது. ஆனா அதே நேரம் அந்த கண்ட்ரோல்ங்கிறது ஒரு ஜனநாயக அடிப்படையிலான ஒரு கண்ட்ரோல் இருக்குமா இருந்தா அந்த கட்சி வளரதான் செய்யாது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தவறு இல்ல. மாநில கட்சிகளோட அவங்க கட்சி நடத்துற அதிகாரம் நேஷனல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அது வேற விதமா இருக்கும். அது எனக்கு தெரியும். இல்ல இப்ப அவங்க கட்சியில உட்கட்சி பூசல் இருக்கு. அங்க பாருங்க, கட்சிக்குள்ளேயே செல்வ பெருந்தையை பிடிக்கலன்னு சொல்றீங்க. பிஜேபியில இல்லையான்னு கேக்குறாங்க. அண்ணாமலையை பிடிக்காதவங்க பிஜேபியில இல்லையான்னு கேக்குறாங்க. இருப்பாங்க, இல்லாம இருப்பாங்க. அப்புறம் வெளிப்படையா வந்து சொல்றாங்க எவ்வளவு கோஷி பூசல் இருக்கு இருந்ததுன்னு நான் தலைவியா இருந்திருப்பாங்க. பிஜேபியில கோஷ்டி இல்லையா? எது பிஜேபியில கோஷ்டி இல்ல? அதெல்லாம் இருக்குங்க. எந்த கட்சியில இல்ல, திமுக இல்லையா, அதிமுக இல்லையா, காங்கிரஸ்ல எல்லா இடத்துலயும் இருக்கும். எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் கோஷ்டி இருக்கும். எல்லா அமைச்சருக்கும் ஒரு கோஷ்டி இருக்கும். எல்லா இந்த கோஷ்டி அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து மேலிடத்துல இங்க புகார் சொல்றது, அங்க போட்டு கொடுக்கிறது, அதெல்லாம் காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட். பிஜேபி கிடையாது. பிஜேபில அவங்க காங்கிரஸ் குரூப்பிசம் பண்றத பத்தி கத்துக்கணும்னா அதுக்கு அது வந்து காங்கிரஸ்ல வந்து அவங்க 16 அடி பாஞ்சிட்டு இருக்கீங்களாமே. இப்போ அவங்க பார்த்து கத்துக்கிட்டு அடுத்த லெவல் போறீங்க. குரூப்பிசத்தை பத்தி, கோஷ்டி பூசலை பத்தி கத்துக்கணும்னா காங்கிரஸ் தான் மிகப்பெரிய இதிகாசம். அத பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். குரூப்பிசம் பண்றவங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே வெளியில நீங்க எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒண்ணு எங்கயுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிட்டோமே. இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிட்டோம். யாரு நீங்களா எக்ஸ்போர்ட் பண்ணீங்க? நீங்க ஒண்ணு எக்ஸ்போர்ட் பண்ணல. நீங்க யாரு என்ன எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு? அப்ப ஒத்துக்குறீங்களா? அப்ப நிறைய பேரை கட்சி விட்டு விரட்டுறீங்கன்னு ஒத்துக்குறீங்க இல்லையா? இத மானக்கேடு நீங்க தாங்கி தான் ஆகணும். அவ்வளவு அவமானமான ஒரு விஷயத்தை டென்ஷன் ஆகாதீங்கக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. அந்த வகையில வந்து எவ்வளவு தூரம் வந்து
அவமானப்படுத்தி வெளில அனுப்பணுங்கிறத திட்டமிட்டு உட்கார்ந்து இருக்கீங்கிறதுல இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. சீட்டு கொடுக்காத யார் அவமானப்படுத்தினாங்க? எந்த கட்சி உங்களுக்கு பதவியும் சீட்டும் கொடுத்ததுங்கிறத மறந்துடாதீங்க. மறந்துடாதீங்க. கிராட்டிட்யூட் ஒண்ணு இருக்கு. அத காமிங்க, கொஞ்சமாவது காமிங்க. உழைச்சவங்களுக்கு அதுக்குண்டான மரியாதையை கொடுக்க கூடாதுங்கிறதுல தெள்ள தெளிவா இருந்து உங்களுக்கா பெண்களை எப்படி நடத்துனாங்கங்கிறதுல நீங்க வந்து செல்வ பிறந்தகிட்ட கத்துக்கணும். உங்களுக்கு மரியாதை கொடுக்கலையா? கேஸ் போட்டது யாரு? உங்களுக்கு மரியாதை கொடுக்கலங்கறத யாரும் நம்ப மாட்டாங்க. உங்க தலைவர், இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்க தலைவர் பிசிஆர்ல கேஸ் போட்டது ஒரு பெண் மீது தான். அத நீங்க மறுக்கிறீங்களா? யாரு உங்க மேல பிசிஆர்ல கேஸ் போட்டாங்க? இது ஏன் தலைவர் மேல அபாண்டமா நீங்க பழி சுமத்துறீங்க? யாரு போட்டா? உங்களோட ஒரு நிர்வாகி உங்க மேல போட்டுருக்காங்க. சும்மா ஏதாவது தேவையில்லாம பேசாதீங்க. இவர்தான் கூட்டு போய் போட்டாருங்கிற எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குங்க. எல்லா எவிடன்ஸும் மேலெடுத்து கொடுத்த பிறகுதான் இது உங்க வித்ரா பண்ண சொன்னது. அதான் நான் சொன்னேன்ல, அபாண்டமா சொல்லி அபாண்டகி பாண்டெல்லாம் கிடையாது. அத இஷ்யூவை பத்தி பேசாம என் மேல பிசிஆர் இவங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. பிசிஆர் போடுறதுல கை தேர்ந்தவங்க இவங்களோட நிர்வாகி ஒருத்தர் இவங்க மேல கேஸ் போட்டுருக்காங்க. கிடையாதுங்க. நீங்க கிடையாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க. நீங்க இப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நான் உண்மையா சொன்னா அசோகா நான் தான் சொன்னேன். 1-to-1 எடுங்க. இந்த கொலையடி சண்டைக்கெல்லாம் இவங்க கிட்ட எல்லாம் யாரு கொலையடி சண்டை போடுறது? இந்த டிபேட்ல நீங்க வந்து அதாவது வேணும்னே பர்சனலா ஹர்ட் பண்றாங்க. பாத்தீங்கல்ல, எப்பேற்பட்ட குரோதம் இருக்கு மனசுக்குள்ள. அதே தப்பு. அரசியல் இருக்கலாங்க. இந்த அம்மாவை மಹಿಳಾ காங்கிரஸ் ஏத்தி விட்டதே நான் தான். இன்னைக்கு இருந்துட்டு என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்கு. லட்சுமிக்கு கொஞ்சம் புத்தி இருந்தா இப்படிலாம் பேசாது. வார்த்தை அளந்து பேசுங்க. வார்த்தை அளந்து பேசுங்க. நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். பேசக்கூடாது. நெறியாளர் என்ன வார்த்தை பேசினாங்க? அசோகா, this is very bad. what is the word she used? நான் சொன்னேன் நானு. என்னோட வயசுல பெரியவங்க மரியாதையா பேசிட்டு இருக்கேன். ஒரு செகண்ட். யாரு கொலாடி சண்டை போடுறது? you have to stop her. No, you have to. She said புத்தி இல்லாம. No, please condemn. Sorry. You condemn. I'm trying my best to be polite to both of you and stop you. Don't include me. She said புத்தி இல்லாத. அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். Thank you. அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணத பத்தி பாதிக்கப்பட்டவங்க பத்தி நாம சொல்றோம். அத இழிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அத பத்தி டீடைல் உங்களுக்கு தெரியவும் தெரியாது. You cannot speak like that without knowing the details. How can you speak? Madam, sorry. டீடைல் தெரியாம நீங்க எப்படி பேசுவீங்க? மேடம், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள பர்சனலான இஷ்யூஸ் இருந்ததுன்னா, நீங்க கட்சியில இருக்கும்போது நடந்த இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது நம்ம பேசலாம். தனியா கூட பேசலாம். நீங்க இருக்கு அந்த கட்சியில அதுக்கு இதுல இருக்கிறவங்க மேல மேடம் நான் பேசுறேன். மேடம் நான் பேசுறேன். மேடம் ப்ளீஸ் மேடம், அதுக்கான நேரம் இது இல்ல. இன்னும் 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So we cannot do this personal to ma'am. I am sorry. I am not involved in this. யார் கொலாடி சண்டை போட்டது? Madam, no, can we tell me? Can we let it go? Can we let it go? போய் வழக்கு. I am letting it go. I am being magnanimous and I am letting it go. Thank you ma'am. திரு ராஜகம்பீரன் நிறைவு கருத்து. பெரிய magnanimity அதுல letting it go. Ma'am, sorry please. No, this is all wrong. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரை பார்த்து கடந்த காலத்தில் நீங்கள் ரவுடி என்று சொன்னதன் மூலமாக தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளையும் அண்ணாமலை காட்டி கொடுத்து விட்டார். அதான் என்னுடைய கருத்து. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விரலை சுட்டி காட்டுகிற போது மிச்சம் இருக்கிறவர்கள் உங்களைத்தான் சுட்டி காட்டும் என்று சொல்வதைப் போல அவர் காட்டி கொடுத்து விட்டார். கட்சியில இன்றைக்கும் மணல் கொள்ளையில ஈடுபடுபவர்களை பல பேரை வெட்டி கொலை செய்த கூலிப்படை தலைவனாக இருக்கக்கூடிய சீர்காழி சத்யா என்பவரை இப்பொழுதும் பாஜகவில் இளைஞரணியினுடைய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொறுப்புல இருக்காரு. ஆமா, இப்ப இருக்கிறாரு. இவர் ஏதோ இல்லவே இல்ல எல்லாரும் தேசபக்தர்கள். படப்பை குணாவும் நெடுங்குன்றம் சுரேஷ் போன்ற குண்டர் விளக்குல எல்லாம் உள்ளவங்க தான் தேசபக்தர்கள்னு சொன்னா அப்ப நாட்டுல போராடுறவங்க எல்லாம் தேச விரோதிகளா தான் இருக்க முடியும். நீங்க குறிக்கிடாதீங்க நேரத்துல. நீங்க நிறைய பேசி சொன்னார் மேடம். இளைஞரணில அதற்கான ஆதாரம் இருக்கு என்கிட்ட. கேளுங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா ஒரு நிமிஷம். whatever you say subject to verification and correction. இப்ப நான் என்ன சொல்றேன்னா என்னோட கருத்துல குறிக்கிடாதீங்க. எல்லாரும் சொல்றதும் மேடம். நீங்க வேணா இப்படி அப்புறம் இன்னொன்னு என்னன்னா எனக்கு போற போக்குல எல்லாரும் பிசிஆர் குறித்து தவறான கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் ரவி சாருக்கும் சொன்னேன் subject correction, நீங்க நோட் பண்ணல. பிசிஆர் குறித்து மிக தவறான கருத்தை முன்வைக்கிறாங்க. எல்லா சட்டங்களுமே தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சில பேரால. நீங்க பிசிஆர் மட்டும் கார்னர் பண்றதுங்கிறப்ப நீங்க தலித் மக்களுடைய உரிமையில கை வைப்பதற்கான ஒரு கருத்தாக அதை நான் பார்க்கிறேன்.
அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. நாம் காலங்காலமாக ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கிறது. இல்ல நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அவங்களுக்கான வன்கொடுமைக்கு அவங்க ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதை கொச்சைப்படுத்துவதற்கு நான் அனுமதிக்க முடியாது. 100% நீங்களே அதை கண்டித்துக்கணும். இல்ல மேடம் இருங்க மேடம், 100% நியாயம் சார். பிசிஆர் ஆக்டே ஒழிக்கணும்னு சொல்லி மேடம் சொல்லியிருந்தா நானுமே கண்டிச்சிருக்கேன், நீங்களும் கண்டிச்சிருக்கீங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நடந்த ஒரு கேஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு இவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்பெசிபிக் கேஸோட டீடைல்ஸ் நமக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியுது, நமக்கு தெரியாது. சோ அவங்களோட பர்சனல் கேஸ்க்குள்ள நம்ம போக வேண்டாம். வில் டாக் ஜெனரல். அதனால இது மாதிரி வந்து தனிப்பட்ட தனிநபர் தாக்குதலாக இது மாறி இருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஒருவரை நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக வந்தவரை வந்து கடந்த அவருக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸ் இருந்துச்சு இந்த கேஸ் இருந்துச்சு சொல்றது மூலமா தனிநபர் தாக்குதலுக்கு வந்து அண்ணாமலை வழிவகுத்து விட்டார். அண்ணாமலை வந்து அரசியல் நாகரிகத்தோடு பேசாமல் தவறி விட்டார் தான் நான் இதை கருதுறேன். ஏன்னா அவர் கடந்த காலங்களில் என்னுடைய மனைவி ஜெயலலிதா விட வலிமை மிக்கவர்களாம் சொன்னார், நிறைய உடல்கள் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் காமெடி டைம் இது மாறக்கூடாதுங்கிறனால அதை நான் சொல்லல. கடந்த காலங்களில் அவர் நிறைய அண்ணாதுரை பற்றி எல்லாம் தவறா பேசி இருக்கிறாரு, மிக தவறான வரலாற்று தகவல்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதனால இது போன்ற அரசியல்ல வந்து முதிர்ச்சி இல்லாத ஒரு விஷயமாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த இரண்டு பேருடைய மோதல்ல என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதுல என்ன இருக்கு? செல்வப்பிரந்தைக்கு வருத்தப்படுறது கிடையாது. கேஸ் முடிஞ்சிருச்சுனா முடிஞ்சிருச்சுங்க. எனக்கா கொஞ்சம் டைம் பாருங்க, இந்த ரெண்டு பேர் பேசுவோம். திருமணிகண்டன் நிறைவு கருத்து. அவதூறா என்ன இருக்கு? திருமணிகண்டன். அசோகா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸும் வேண்டாம் பிஜேபி வேண்டாம், ரெண்டு தேசிய கட்சி வேண்டான்னு சொன்னதுக்கு புரிஞ்சுக்கல. ரெண்டு தேசிய கட்சி எப்படி அடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால தமிழ்நாட்டுல எதுவுமே நல்லது நடக்காது, ரெண்டு தேசிய கட்சி ஒரு டெய்லி தான் திமுக திமுக பாக்குறோம். இங்க சும்மா ஏதோ இவங்க மட்டும் அடிச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்களா? இல்ல தேசிய கட்சி தான் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றோம். அத ரெண்டாவது கௌரவத்தோட பேசணும். அண்ணாமலை கௌரவம் தவறி பேசுறார் அப்படிங்கிறது 100% ஏற்புடையது. ஆனா அவங்க அகில இந்திய தலைவர்கள்லாம் பாவம் ஒருத்தர மெர்ச்சன்ட் ஆஃப் டெத்து, சோறு, நீச்வாலா அப்படின்லாம் பேசுற அளவுக்கு ரொம்ப தரமான கட்சி காங்கிரஸ் கட்சிமா. ரெண்டாவது அஇஅதிமுகவுடைய ஆதரவாளர் என்ற முறையில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த கிளப்பி விட்டதுனால எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணாங்க காங்கிரஸுக்கு ஊருக்கு 5 பேர் தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எடப்பாடி பழனிசாமி எந்த தவறான முடிவையும் எடுத்துட மாட்டார். மாநில தலைவர் என்பவர் காங்கிரஸ் மாநில தலைவர் என்பவர் அறிவாலயத்தில் தேர்ந்தெடுப்பவர், இப்படித்தான் இருப்பார். காங்கிரசுக்கு தகுதி இல்லாத தலைவர் செல்வம், பிஜேபி தகுதி இல்லாத தலைவர் மலை. ஓகே, தேங்க் யூ சார். திரு ரவிச்சந்திரன் 4-5 மேட்டர் மட்டும் தான். ஜெயலலிதா 4-5 மேட்டர். ஏன்னா ஒரு 7 நிமிஷம் அப்படியே சத்தியமூர்த்தி பவன் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன் அடிப்படையில் ஜெயலலிதா அம்மா பற்றி அண்ணாமலை ஐயா சொன்ன அந்த ஒரு வரி என்ன, அதை மட்டும் யாராவது ஏதாவது ஒரு விவாதத்தில் புரிய வச்சுட்டா ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, கரகாட்டக்காரி என்று தமிழிசை மேடத்தை EVKS இளங்கோவன் ஐயா கூப்பிட்டாரு. அண்டங்காக்கா, பூந்தி கரண்டி மூஞ்சி அப்படின்னெல்லாம் கருணாநிதி ஐயா காங்கிரஸ் தலைவர்களை பற்றி பேசியிருக்காரு. நாகரிக அரசியலை பற்றி உங்கள் கூட்டணியிலிருந்து வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு அது நல்லா இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, எனக்கு புரியல, கீதா ஜீவன் மேடம் இன்னைக்கு கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, சீமானுக்கு ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறதுக்கு அருகதை இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உடனே திமுக என்ன பண்ணணும்? நீங்கள் அதை பற்றி கேட்கக்கூடாது. ஒரு கட்சியின் தலைவரை பற்றி நீங்கள் எங்கே பேசுகிறீங்க? நான் தான் சொல்லலையே, எங்கே கொஞ்சம் பூசு அங்கே கொஞ்சம் பூசு மாதிரி எதையாவது ஒன்றத்தை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறது இவங்களுடைய பழக்கமாக இருக்குது. எனக்கு ஆனால் ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சது, ஒரு மனிதன் மாதிரி 7 பேர் இருப்பாங்க, ராகுல் காந்தி மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவர் தான் வந்து பாராளுமன்றத்தில் ஃப்ளையிங் குவிஸ் கொடுத்து போயிட்டார். நம்ம ராகுல் காந்தி அதை பண்ணலை. ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தது 2வது ஆள் அவரே மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆனால் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவாவது நல்ல ஸ்பீச் கொடுக்கும் பொழுது அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்கிறேன், சொல்லல, நீங்க நடந்ததா இல்லையா? நீங்க அந்த வார்த்தையை பார்லிமென்ட்ல அவர் பேசுற போதெல்லாம் மட்டும் தான் நல்ல ஸ்பீச்சே கொடுக்கப்படுது. ஓகே, மற்ற நேரங்கள் எல்லாம் உங்களோட உளறல தான் கேட்க இல்ல மேடம், நீங்க ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. நேஷனல் ஹெரால்ட் பொய் சொன்னாங்க. ஒரே ஒரு வரி, பொய் சொல்றதை பத்தி ராகுல் காந்தி ஐயா பத்தி பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும். அக்னிவீர்ல இந்த ஆளுக்கு இதுவே நிவாரண நிதியே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது வெளிப்படையான உடனே வாய மூடிட்டு உட்காந்துட்டாங்க. நீட் விஷயத்துல
யாரெல்லாம் மாட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாரை போட்டுறாங்களோ அவங்க மாட்டியிருக்காங்க. அதனால நீட்டு விஷயம் பேசுறதை நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரியான பேர்லாம் சொல்லணும்னா தப்பாயிடும். மாட்டினவங்களுடைய பேர் அக்னிவீர்ல வந்து நிவாரண நிதி பிரச்சனையை பேசலையா ராகுல் காந்தி ஐயா? ஆமா, பேசிட்டே தான் இருக்காரு, கண்டினியூஸா பேசிட்டே தான் இருப்பாரு, பேசிட்டே தான் இருப்பாரு. எது எப்படி இருந்தாலும் முடிஞ்சு. லாஸ்டா ஒரே ஒரு வழி சொல்றேன். மணிகண்டன் ஐயா இப்ப சொன்னார் இல்லையா, சேர்ந்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஒரு 4 மாசம் முன்னாடி சொல்லி இருந்திருக்கலாம். கதவு திறந்திருந்தது, அப்ப வந்திருக்கலாம். தப்பா போயிட்டீங்க, பாத்துக்கோங்க. ரைட். நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 5 விருந்தினர்களுக்குமே எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.